ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை ஈவினிங் போல் சொந்த ஊருக்கு வந்து போயிருந்தேன். எங்கள் வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு மேரேஜ் இருந்துச்சு. ஸோ மேரேஜெலாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டில் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அதை வாங்குறதுக்காக தஞ்சாவூர் வந்து போயிருந்தேன். நான் அக்கா அத்தா எல்லோரும் போயிருந்தோம். அக்கா வந்து எங்கள் வீட்டுக்கு சோஃபா வந்து வாங்கியிருந்தா. அதை வாங்குறதுக்கு தஞ்சாவூரில் இருக்க மல்லிகா ஃபர்னிச்சர் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சோஃபாலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு எங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிட்டோம். ஆனந்தம் சில்க்ஸுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு சாரீ தான் பார்த்துருந்தேன், பட்டு சாரீ. எனக்கும் என்னோடய மாமியாருக்கும் எடுக்கணும். எல்லாமே ஒரே கடையில் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பட்டு சாரீ வந்து எனக்கும் என்னோடய மாமியாருக்கும் நான் எடுத்துட்டேன். இது தான் எடுத்திருந்தேன். ப்ளவுஸு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வரும், மற்றபடி சாரீ வந்து ஒன்று தான். நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா எங்கள் அக்கா வந்து எங்கள் வீட்டுக்கு வரதுக்காக அவளுமே ஷாப்பிங் பண்ணியிருந்தா. அவளுமே பட்டு சாரீ எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து என்னோட பாப்பா 2 பேருக்கும் பட்டு பாவாடை சட்டை பார்த்துருந்தேன். அங்கே எதுவுமே எனக்கு செட் ஆகலை. அடுத்து மகாராஜாவில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பட்டு வேட்டி சட்டை எடுத்திருந்தேன். என் மாமனாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து மகாராஜா வந்து போயிருந்தேன். மகாராஜாவில் இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பாப்பா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா ட்ரெஸ்க்கு மேட்சாக ஃபேன்சி ஐட்டம்ஸுமே வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.